அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த 2026 இந்த ஆகஸ்ட் மாதம் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்களாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தில் 9வது வரக்கூடிய பாக்கிய ராசி தான் தனுசு ராசி. அக்னி தத்துவம், சரிங்களா? யாகத்தின் அக்னி. அதாவது இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்தோம்னா எங்கே போனாலும் எப்படி எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்கள சார்ந்து அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யாமல் வரமாட்டாங்க, சரிங்களா? நமக்கு ஒரு இடைஞ்சலே பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கஷ்டத்தையே கொடுத்துருந்தாலும் சரி, அவங்கள கண்டிப்பாக வாழ்த்திட்டு தான் வருவாங்க. பரவாயில்லப்பா, நான் கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா இரு. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா ஓடி போய் உதவி செய்கிறது முதல் நபர் யாருன்னு கேட்டோம்னா இந்த தனுசு ராசிக்காரர் தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஒளி, குரு பகவானை அருளை பெற்ற ராசி. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது, மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவங்களே இந்த தனுசு ராசிக்காரர் தான். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பில் பிறந்த தனுசு ராசிக்காரர் சமீப காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா இந்த ஒரு 2.5 வருஷம் அதிகபட்சம் எடுத்துட்டோம்னா அதுலேயும் இந்த 1.5 வருஷம் கடுமையான போராட்டங்களை கடந்து வந்துட்டு தான் இருக்கிறீங்க. சில சிரமங்களை கடந்து வந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வந்தாலும் சலிக்கலை, பார்ப்போம், எது நடந்தாலும் சந்திப்போம், ஜெயிச்சு வருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் உங்களை வாழ வச்சுட்ருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் சிரமங்கள் அடைகிறீங்களோ அவ்வளோ பெரிய நன்மைகள் அடையக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு உண்டு. காரணம், அதாவது தனுசு மண்டலம் அப்படிங்கிறது இந்த குரு உங்களுக்கு கேந்திராதிபதி ஸ்தானம் அப்படின்னா 4ஆம் அதிபதியாக வருவார். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 8ஆம் பாவகத்தில் உச்சபலம் அடைஞ்சிருக்கிறார். 8ஆம் இடங்கிறது உச்சபலம், அப்போது அது மறைவு ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ மறைவு ஸ்தானத்தில் குரு மறையும் போது அந்த 2ஆம் தனஸ்தானத்தை பார்க்குறார், சரிங்களா? அதை விட ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானம் இல்லைங்களா? அது குருவோட வீடு இல்லைங்களா? அப்போது 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் பாவகத்தில் சுகஸ்தானத்தில் போய் உட்காரும்போது சனி நின்ற இடம் கெடுப்பாருங்கிற மாதிரி உங்களுக்கு சமீப காலகட்டத்தில் அதாவது மன நிம்மதிகளும் அதே மாதிரி மண்மனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குடும்ப ரீதி சில சிக்கல்களும் உருவானதுக்கு இது ஒரு காரணம். ஆனால் அந்த இடத்த உச்ச குரு பார்த்து மாதக்கோளான சூரிய பகவான் குருவோடு இணைஞ்சு பார்க்கறதுனால கண்டிப்பாக பாக்கியம். ஏன்னா பாக்கியாதிபதி தான் உங்களுக்கு சூரியன். அப்போ அந்த சூரியன் குருவோடு இணைஞ்சு 8ஆம் இடத்திலிருந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது எவ்வளோ நெருக்கடிகள் வந்ததோ, எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிங்களோ அதை அத்தனையும் அப்படியே அதாவது பனி போல விலகிரும் சொல்லலாம், ஆச்சுங்களா? பனி போலனா அதாவது நம்ம எவ்வளோ ஒரு சிரமங்களை அழுத்தி நம்மளை உட்கார தலைமையில போட்டு அழுத்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்ததோ அது சரியாகிரும். விடிய விடிய பாடுபட்டோம், அதாவது நமக்கு உண்டான வாய்ப்பு வரல. பறக்க பறக்க பாடுபட்டோம், பலன்கள் அமையலை. ஊர் விட்டு ஊர் போய் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சோம், ஆனால் அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இடமாற்றம் ஆச்சு, தாவுபாற்றம் ஆச்சு, பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். ஆனால் 10 பேருக்கு இல்லை, 50 பேருக்கு இல்லை, 500 பேருக்கு நல்லது பண்ணி இருந்துட்டாலும் ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கலை அப்படிங்கிற வருத்தம் போயிடும். கவலைப்படாது, சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு 5ஆம் பாவகாதிபதியும் 12ஆம் விரையாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பார், சரிங்களா? அப்போது கோபம் வரும், வீரியம் வரும், ஒரு வேகம் வரும். ஆனால் அந்த கோபத்தை குறைச்சி தான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியில் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதே நேரத்தில் சில கமிட்மெண்ட்டுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நமக்கு அதிகமான ஈடுபாடுகள் வைத்துக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்தது நண்பர்கள் கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் இந்த மாதத்தில் ஏற்கனவே செய்துட்டு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய தொழிலில் கூட்டு சம்மந்தப்பட்ட ரீதியில் கமிட்மெண்ட்டுகள் வேண்டாம். ரியல் எஸ்டேட்டு அதே மாதிரி கட்டுமானம் சம்மந்தப்பட்டது தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி வியாபார வர்த்தகம் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அற்புதமான மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திடீர் பண அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான காலத்தையும் நேரத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது, சரிங்களா? இன்னொரு விஷயம்,
உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் அதாவது 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் இந்த மாதம் சுக்கிர பகவான். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிரன் சனி வக்ர கோலத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது உங்களுக்கு தொழிலில் நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும். லாபத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய தொழில் செய்வீங்க. ஆச்சுங்களா? அதாவது அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. முயற்சி எடுத்தால் தான் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சா தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். பயன்படுத்தினா தான் நம்ம பணத்தை பொருளாதாரத்தை பார்க்க முடியும். சரிங்களா? அந்த வாய்ப்புகள் நடக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்ததுனால நாம் படுறதெல்லாம் நல்லது தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் நமக்கு வர்றது பூரா கெட்டதாகவே வருதுங்கிறது கொஞ்சம் வேதனை தனுசு ராசிக்காரருக்கு சமீபத்தில் இருக்கிறது உண்மைதான். விடிய விடிய யோசித்தாலும் நமக்கு அதாவது வாய்ப்புகள் அமையலை. அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலான்ட்டு பல கற்பனைகளை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்தாலும் கூட வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு வருத்தமான சூழ்நிலை தான். தனுசு ராசிக்காரர் இதெல்லாம் அனுபவிச்சது உண்மைதான். ஆனால் அந்த இடத்துக்கு சூரியன் ஆட்சி பலத்தோடு வர்றாரு. ஆச்சுங்களா? எப்போவுமே ஒரு விதை போட்டதும் அது மரமாகாதுங்கிற மாதிரிங்க. நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்து ஓஞ்சு போய் வெறுத்து போய் உட்கார்ந்துருந்தாலும் அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி பட்டுருக்கிற கஷ்டத்துக்கு நாளைக்கு அப்படின்னா ஆகஸ்டில் இருந்து ஒரு நன்மைகள் உண்டாகும். தகப்பன் வழி முறை சொத்து, தகப்பனுடைய சொத்து இல்லையா, தகப்பனுடைய அன்பு பற்று, அவங்களுடைய சார்ந்த உறவு ரீதியிலே இருக்கக்கூடிய வெறுப்புகள். சரிங்களா? ஒரு பூமி இருக்குது, பூர்வீக சொத்து பார்த்தா கைக்கு வர வேண்டியது வரவே மாட்டேங்குது. ஏன்னா அவங்க கொடுக்குறவங்க ரெடி தான், அதில் ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது இருந்துன்னு என்னால் அனுபவிக்க முடியலைங்க. இல்லை இருந்தது ஓரணும் அவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளை இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒன்று இடைஞ்சல் தீருமா, இல்லை சொத்து வருமா, இல்லையோ ஒரு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனையில் ஓடிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த பிரச்சனை தீருமா? ஏன்னா பாக்கியஸ்தானங்கிறதுங்க நம்ம எது ஒரு பிரச்சனையை கொடுக்குதோ, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு வேதனை கொடுக்குதோ ஆச்சுங்களா, அந்த வேதனை உங்களுக்கு தீர்ந்துடும். சரிங்களா? சில தனுசு ராசிக்காரெல்லாம் பார்த்தோம்னா கோடி கோடியாக சம்பாரித்தோம் ஆச்சுங்களா, பெரிய கமிட்மெண்ட்டில் பெரிய உலக அளவில் நம்மள ஒரு நம்பராக கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து ஒரு முழுசாக நம்மளுடைய வாழ்க்கையை அதை அர்ப்பணித்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம் பாச்சுங்களா. அது ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு பெரிய அளவில் வந்துடலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, விஷயம் இருக்குது. அதுக்குண்டான நம்மக்கிட்ட எல்லா விஷயம் இருந்தாலும் ஆனால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கல. சரிங்களா? அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பலன் இல்லாமல் போயிட்டுருக்குது. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உழைப்பும், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வயசு முதல் கொண்டு எல்லாமே அதை நோக்கி போயிட்டுருக்குது. இது ஓகே ஆயிருமா, ஓகே ஆயிருமா, நடக்கிற மாதிரியே இருக்குது, நடக்கலை, அதெல்லாம் விட்டு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதாவது ஏதோ நீங்கள் எதிர்பார்த்தா எதுக்காக நீங்கள் பாடுபட்டு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்களோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். நிச்சயமாக கிடைச்சே தீரும், கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட சூரியன் உட்கார்ந்து சரிங்களா, ஒரு செல்வாக்கு ஞானஸ்தானாதிபதி கேது இருப்பதனால அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தடையாக்குனது கூட நிவர்த்தி கிடைக்கும், மாற்றவே கிடைச்சே தீரும். சரிங்களா? 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் சிலர்லாம் பார்ப்போம், அதாவது நமக்கு இந்த ஊரில் இருந்து தொழில் பண்ணி இந்த இடத்துல இருந்து தொழில் பண்ணி எல்லாம் லாஸ் ஆகி போச்சு, இடம் மாறலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது மாறலாம்னாலும் நல்ல இடம் அமையலை. சரிங்களா? இல்லை வெளியூர் போகலாம்னு நினைக்கிறேன், விசா கிடைக்கல, இல்லை நான் வந்துட்டேன், இங்கே வந்து ஏனாப்பா வந்தோங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வேலை பொழப்பு சரியில்லாமல் போயிட்டுருக்குதுங்க. காலில் சக்கரம் ஒன்று தான் கட்டலைங்க, எல்லா பக்கம் போகிறோம் பார்க்குறோம் பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே ஒத்து வரலைங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய தனுசு மண்டல ராசிக்காரருக்கு சரிங்களா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சர்வசாதாரணம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி அம்சம் சுக்கிர பகவான் போய் லாபாதிபதி உட்காந்துட்டார். சரிங்களா? எத்தனையோ கஷ்டப்பட்டோம், பாடுபட்டேன், நமக்குன்னு ஒரு பலன்கள் வந்தது அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரருக்கு கிடைச்சே தீரும். சிலருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரிங்களா? அந்த வாய்ப்புகள் வந்தாலும் முடிவு ஓகே சொன்னாலும் ஆனால் அதுக்கு உண்டான நிர்ணயம் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்த மாதம் பதில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுங்க, அது நன்மையை கொடுக்கும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் மற்றது தொழில் ரீதி, அதாவது குடும்ப ரீதி, அதே மாதிரி இது எடுக்கக்கூடிய சில காரிய ஜெயங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும், மாற்றமே இல்லை. முயற்சி எடுங்க, வெற்றிக்கூடிய அதாவது ஒரு வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன பலன்கள் கோட்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேங்க.
கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ராசியை விட லக்னம் முக்கியம். லக்னத்தை விட தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தியை விட அந்தரம் முக்கியம். அதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக நிர்ணயம் பண்ண முடியும். அதை வச்சு தான். அது தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் கோச்சாரம் சொன்னதை விட உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு தூக்கி விட்டுரும். சரிங்களா? அதே தசாபுத்தி பலவீனமாக இருந்ததுன்னா, ஐயோ நான் 10 வருஷத்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, சாதிக்க முடியலைங்க. காலம் வயசு தான் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வயசுக்கு உண்டான வளர்ச்சி இல்லைங்க. சம்பாரித்தேன், அடுத்தவனை வாழ வச்சேன், நான் வாழல. இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் தசாபுத்தி சரியில்லைனா தான். அப்போது உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஜாதகம் உங்களுடைய பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய தசாபுத்திகள், அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, அது எப்போ வேலை செய்யும், அப்படி எல்லா சூட்சுமங்களும் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.